லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் மூத்த தமிழ் தேசியவாதி, நம்மளுடைய முன்னத்தியர் ஐயா பெய்மணியரசன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமே. நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களுடைய உடல்நிலை இந்த சூழலுக்கு கருதி இருந்தாலும் கூட நீங்கள் எங்களுக்கு அலுவலகத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இந்த கடந்த முறை அம்மாவையும் உங்களையும் வந்து ஒரு நேர்காணல், விரிவான ஒரு உரையாடல், உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து அது மூலமாக அறிஞ்சிக்கிட்டோம். நல்ல உரையாடலாக இருந்தது. இப்போ நம்ம அந்த உரையாடலுடைய தொடர்ச்சியாக இப்போது உங்களுடைய இந்த பயணம், இந்த தேர்தல் அரசியல் பயணம் இருக்குல்ல, இந்த பயணத்தில் இந்த தேர்தல் முடிவு 2026 தேர்தல் முடிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வழக்கத்தை மீறி தமிழ் தேசிய பேரிய இயக்கம் வந்து இந்த 2026 தேர்தலில் ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்க. நாம் தமிழரை ஆதரிப்பது, தமிழ் தேசிய ஒரு அரசியலுக்கான நம்ம வந்து துணையாக நிற்பது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தீங்க. இந்த தேர்தல் முடிவு, இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? ஒரு தெளிவான ஒரு இன முரண்பாடு வெளியில் வைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த தேர்தலில் இருந்தது. ஒன்று பாரதியம் என்ற இந்திய தேசியம் வைக்கக்கூடிய கூட்டம் ஒன்று, இன்னொன்று திராவிட கூட்டம். இந்த ரெண்டும் நம்ம தமிழர்களுக்கு எதிரானது. இதுக்கு எதிராக தமிழ் தேசியத்தை முன்வைத்து பகிரங்கமாக வெளிப்படையாக அதை பேசுகிறது, செய்கிறது, ஆதரிக்கிறது. இது நாம் தமிழரும் செந்தமிழர் சீமானவர்களும் தொடர்ந்து செஞ்சு வர்றாங்க. அப்படின்னா இந்த தேர்தலை நம்ம வந்து புறக்கணிக்கக்கூடாது. தமிழ் தேசியத்தின் பக்கம் நம்ம நிற்கணும். பகை தேசியங்கள், கற்பனை தேசியங்கள் அது எல்லாமே இல்லாதது. பகை கற்பனை தேசியங்கள் நம்ம வந்து மோதும்போது நம்ம இதில் தெளிவாக தமிழ் தேசியத்தை ஆதரிக்கணும் என்ற முறையில் தான் நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணோம். வாக்களித்தவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 8 விழுக்காட்டுக்கு மேலே போன நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கு அப்படியே குறைஞ்சி 4 விழுக்காடாக நாம் தமிழர் கட்சிக்கு வந்தது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. அதே சமயம் வந்து வாசல் திறந்து விடப்பட்டிருக்கிறத பாருங்கள், 3 வாசலே பார்த்துட்டு இருக்காதம்பாங்கள்ல, ஒரு திராவிடம் விழுந்து போச்சு. மு.க. ஸ்டாலினே தோல்வி, படுதோல்வி திமுகவுக்கு வந்திருக்காது. அது மாதிரி எடப்பாடி கம்பெனி, அந்த கம்பெனிக்கும் படுதோல்வி. நம்ம திராவிடம் விழுந்து கிடக்கு. அப்போ பாஜக ஒரு ஆள் தான் வந்திருக்கு, பாரதியம் விழுந்து கிடக்கு, வெறும் 5 தான் காங்கிரஸுக்கு வந்திருக்கு. அப்போ இது ஒரு சூழ்நிலை. இப்போ ஒரு விஜய் வந்து ஒரு கவர்ச்சி அரசியலில் வந்தவர் தான். அவர் இருக்கிற ஆதிக்க அரசியலோட ஒத்து போகக்கூடிய அரசியல் தான் எடுப்பார். அவர் இயல்பாக பண்ணுவாங்க. சித்தாந்த அரசியல் கிடையாது, பெரிய சித்தாந்தம் என்ன, அவங்களுக்கு பதவி அரசியல் தான், வேறு என்ன சித்தாந்தம் தான். அந்த பதவி அரசியல் ஏதாவது ஒரு பக்கம்தான் போய் சேரும். அது இந்திய ஏகாதிபத்தியவாதம், திராவிட திரிபுவாதம், இதுகள்லாம் போகும். இப்போ இந்த ரெண்டும் வீழ்ந்து கிடக்கு தமிழ்நாட்டில். இப்போ எடுத்து நம்ம நடத்தி தமிழ் தேசியத்தை முன்வைக்கணும். இது அவனுடைய இனம் உணர்வது. உன் ரத்தம்டா இது தமிழ் தேசியங்கிறது, தமிழ் இனங்கிறது. நாங்கள் எங்கேயோ ஒன்றா தேர்தலுக்காக திணிக்கலை. உன்னுடைய தாத்தன் பாட்டியுடைய இனத்துக்கு தான் நிற்கிறோம். உன்னுடைய திருவள்ளுவனுடைய, உன்னுடைய கரிகால் பெருவர்த்தானுடைய, நெடுஞ்செழியனுடைய இனத்துக்கு தான் நிற்கிறோங்கிறத சொல்லி, இது இந்த தப்பு பண்ணானுங்க, நம்ம தப்பு பண்ணக்கூடாது என்று தமிழ் தேசியம் சரியாக இதை எடுத்துகிட்டு துணிச்சலாக வீதிக்கு வந்து போராட வேண்டிய நேரம், பரப்புரை செய்ய வேண்டிய நேரம் இது. ஒரு கதவு திறந்து விடப்பட்டிருக்கிறது. 2 பகை ஆற்றல்கள் வீழ்ந்து கிடக்கின்றன. நம்ம எப்படி இதில் முன்னேறுறது என்பதுதான் சிந்திக்கணும். வரலன்னு அதே நினச்சிட்டாக்க நீங்கள் போர்க்களத்துக்கு தயாரில்லை. அதாவது உரிமை பறிப்பாளன் முன் வந்து சந்திக்க முழக்கமுடன்மே தவிர ஒப்பாரி வைக்கக்கூடாது. உரிமை பறிப்பாளன் முன் ஒப்பாரிக்கூடாது. அவங்க உன்னை சந்திக்க வாடான்னு முழக்க. அதுதான் இந்த நேரம். எனவே துணிச்சலாக இப்போ செயல்படணும்னு நாங்கள்லாம் களம்பிறங்கியிருக்கிறோம். இப்போ இந்த தமிழ்நாட்டு உரிமைகள் பறிக்கப்படுறது, அதுக்கு இந்த கண்காணிகள்லாம் துணையாக இருக்கானுங்கள்ல, திராவிட கண்காணிகள். இந்திய ஏகாதிபத்தியவாதம் உரிமைகள்லாம், மாநில உரிமை பறிக்கிறது, ஆளுநர் வச்சுருக்கிறது, காட்சி கலைப்பு செய்கிறது, இதெல்லாம் எதிர்த்து ஒரு பரப்புரை இயக்கம் நடத்த போகிறோம். பண்ணி கடைசியில் ஏதாச்சும் ஒரு இந்திய அரசு அலுவலகம் முன்பாக பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறது என்று முடிவு செய்திருக்கிறோம். நம்ம பிள்ளைகள்கிட்ட, ஆண்கள் பெண்கள்கிட்ட இந்த மாதிரி இதை செய்யணும், இதான் நோய் நாடி நோய் முதல் நாடி இங்கே பார், இதெல்லாம் இப்படி இல்லைன்னா நம்ம இனம் அழிஞ்சு போயிடும். மிச்சம் மீதி இருக்க இந்த தமிழ்நாடு இல்லாமல் கலப்பின மண்டலம் மாறிடும். அதுதான் அவங்களுக்கு 2 பேருக்குமே விருப்பம். இந்திய தேசியவாதிகளுக்கும் திராவிடனுக்கும் அதுதான் விருப்பம். அதை நம்ம இன்னைக்கு நமக்கு இன்னும் 2 பேரையும் வீழ்த்திருக்கீங்க, நம்ம தமிழ்ச்சி தான் வீழ்த்திருக்கீங்க 2 பேரையும். இது உண்மையான இது இன அரசியலுக்கு வா என்று கூப்பிடுவோம். ஒரு 10-15% முதல்ல வரட்டுமே, அதை வச்சுக்கிட்டு முன்னேறுவோம். அதனால் ஒரு வாய்ப்பு திறக்கப்பட்டிருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன்.
இதில் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து திராவிடம் வீழ்ந்திருக்கு, திமுக அதிமுகங்கிற கட்சி வீழ்ந்திருக்கு, ஸ்டாலின் வந்து குறிப்பாக ஸ்டாலின் தான் தொடரட்டுமேங்கிற ஒரு பிராண்டு, அந்த பிராண்டை வந்து அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் தமிழ் தேசியத்திற்கும் வந்து ஒரு சர்க்கிள் தானே ஏறி வந்த இது வந்து அதிலே நின்றுருந்தா கூட ஒன்றும் இல்லை. ஆனால் அதுலேருந்து 4 மடங்கு கீழே இறங்குறது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பார்வையிலேருந்து திராவிடம் வீழ்ந்து விட்டது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இது வந்து தமிழ் தேசியத்திற்கும் சறுக்குகள் அப்படின்னு தானே பொதுவாக வந்து இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது வந்து தமிழ் தேசியம் வந்து வெல்லுமா வெல்லாதோ அது நம்ம தேசியம் ஆதரிக்கணும்னு வாக்களிக்கிறவங்க ஒரு அடித்தளம் அது. ம் அடுத்தது திமுக அதிமுக போன்ற தீய சக்திகள் வீழ்த்தப்படணும், பகை சக்தியான பாஜக வரக்கூடாது ம் என்று கருதக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளாட்ட சிந்திக்க மாட்டாங்க. ம் இவன் விழுந்தா சரிதான், ஸ்டாலின் போனால் சரிதான், எடப்பாடி போனால் சரிதான், மோடி அண்ட் கம்பெனி போனால் சரிதான் அப்படின்னு நினைப்பாங்க. அவ்வளோதான், மாற்றி என்ன நினைக்க மாட்டாங்க. ம் அந்த ஒரு வளர்ச்சி தான் அது. ம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த அவங்களுடைய இன உணர்வும் இது வந்து இவங்களும் அப்படி தான் நாளைக்கு இவங்களோட கூட்டே சேர்ந்துடலாம், தவேக்கா நாளைக்கு கூட்டு சேரலாம், அங்கே இருக்கிறவங்க பூரா இங்கே வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ம் இவர் வந்து ஒரு தெளிவான ஒரு இன அரசியலோ இல்லை தீர்வுகள் எதுவுமே சரியாக சொல்லாமல் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் இலவசங்களை செய்வேன்னு தான் சொல்கிறாரு. இது திமுக பாணி தான் அது, ம் இதில் ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இல்லை. அதனால் வந்து இதை நம்ம சொல்லி நம்ம ஒரு கணிசமான ஸ்ட்ரென்த்தை இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு கோட்பாட்டு ரீதியான ஸ்ட்ரென்த்தை உருவாக்கணும். இப்போ அதை தான் நான் கேட்க வந்தேன். இப்போ உங்களுடைய நீங்கள் வந்து அண்ணா காலத்து அண்ணாவோட ஆமாம், பேச்சால் ஈர்க்கப்பட்டவர்கள் இல்லையா? அந்த ஆமாம், பீரியடில் வந்தீங்க. திராவிட அரசியல், திராவிட கருத்துருவாக்க அரசியல், அந்த பேச்சுகள் அது மூலமாக அரசியலுக்குள்ளே வந்தீங்க நீங்கள். அப்போ இருந்த காலம், அதற்கு பிறகு இடையில் வந்து எம்ஜிஆருடைய வரவு, இதே மாதிரியான ஒரு கதாநாயக பிம்பம் எம்ஜிஆர் காலத்தில் வந்தது. அந்த காலத்தில் திமுக ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது. அந்த காலகட்டத்தை நீங்கள் நினைவு கூற முடியுமா? எப்படி இருந்தது அப்படின்னு? அப்போ நீங்கள் திமுக ஆதரவாளராக இருந்தீங்க இல்லையா? திமுக கட்சியில் கூட எம்ஜிஆர் வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து கம்யூனிஸ்ட் ஆகிட்டோம். ஓ 69 கடைசியிலேயே திமுக விட்டு இப்போ வெளியிட்டோம். உள்ள கம்யூனிஸ்டுகள் மாதிரி அப்போ எம்ஜிஆர் ஆதரிக்கிற கம்யூனிஸ்டுகள் ஆகிட்டீங்களா? எம்ஜிஆர் ஆமாம், எங்கள் இது வந்து சிபிஎம். நாங்கள் 71 அவங்க வந்து யாரையும் ஆதரிக்கலைன்னா அப்போ சிண்டிகேட்னு ரெண்டாக இருந்துச்சு காங்கிரஸில். இந்திரா காந்தி திமுக கூட்டணி ஒன்று, காமராஜ் மற்றவங்க கூட்டணின்னு ஒன்று இங்கே நின்றுச்சு இது தமிழ்நாட்டில். அப்போ சிபிஎம் வந்து இண்டிகேடும் சிண்டிகேடும் ஒரே கேடு தான், இரண்டும் இந்த நாட்டுக்கு சாபக்கேடு தான் ஒரு முழக்கம் கொடுத்து பண்ணாங்க. அதில் தான் நாங்கள் எல்லாம் ரொம்ப கவர்ந்தான், ரெண்டும் மோசமானது தான் அப்படின்ட்டு. பிறகு 72க்கு பிறகு தான் 72லேருந்து அண்ணா திமுக வருது. அண்ணா திமுக வந்த பிறகு அது எமர்ஜென்சியை ஆதரிக்குது. நெருக்கடி நிலை, உரிமை பறிப்பு, ஜனநாயக உரிமைலாம் எம்ஜிஆர் ஆதரிக்கிறார். இந்திரா காந்தியோட அந்தரங்கமாக பேசி தான் அதிமுக தனியாகவே ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் நாங்கள் எம்ஜிஆர் கடுமையாக எதிர்ப்போம். அப்போ 77 தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வருது, அப்போ திமுகவை தான் ஆதரிக்கிறோம், எமர்ஜென்சி எதிர்த்தது அப்படின்ட்டு. அதன் பிறகு என்ன ஆகுதுனாக்க, ஒரு திமுக சரியாக நடந்துக்காமல் ஒரு நாட்டாமை பண்ணி இவங்க தொகுதி குறைக்கிறாங்க போகிறாங்கன்னு, அப்புறம் எம்ஜிஆருக்கு ஆதரவுக்கு போயிட்டாங்க சிபிஎம்மில். அதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லைனாலும் வருத்தத்தோடு அதில் இருந்துக்கிட்டு இருந்தோம். அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வெளியில் வந்துட்டோம். இல்லை, நான் அந்த பீரியடில் இப்போ இந்த கதாநாயக பிம்ப அரசியல் இதை வந்து திராவிடம் தான் வந்து உருவாக்கணும், இந்த திரைத்துறையை சார்ந்தவர்களை அதிகாரத்துக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது. அந்த திராவிட பிம்பம் உருவாக்கின அதே கதாநாயக பிம்பம் இன்றைக்கி வந்து இதுக்கு பிள்ளையார் சொல்லிப்பட்டவர் எம்ஜிஆர் மூலமாக தான் இது உருவாகுது. அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி வந்து விஜய் மூலமாக வருது. இதனுடைய தொடர்ச்சி, விஜய் தோற்று போயிருந்தால் தமிழ் தேசியம், தமிழினம் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சின்னு எடுத்துக்கலாம். விஜய் வெற்றி பெறார், இனி அடுத்து வந்து கோடம்பாக்கத்தில் இருக்கிற பல பேருக்கும் வந்து கற்பனை கதவுகள் திறந்திருக்கும், அவங்க வந்து நாற்காலி கனவுகளில் இருப்பாங்க. இப்போ இந்த எம்ஜிஆருடைய வெற்றியும் இந்த விஜயோடைய வெற்றியும் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் நமக்கு வந்து இதை வந்து எம்ஜிஆரோடு தொடங்குறது கூடாது. கவர்ச்சி அரசியல் என்பது அண்ணாதுறையிலேருந்து தொடங்குது. ஒரு பொய்யை துணிஞ்சு உண்மை போல் பேசுவது என்பதும், லட்சியம் போல் பேசுவது என்பதும், அழகாக பேசுவது என்பதும், அறிவார்ந்த முறையில் பேசுவது என்பதும், அந்த பேச்சின் மீது உண்மையான அக்கறையோ செயல்படுவதற்கு அல்லது சேர்த்து அதுக்கு தியாகம் செய்வதற்கு பொறுப்போ இல்லாமல் நடிப்பு பேச்சு பேசுவதும் என்பது அண்ணாதுரை, நெடுஞ்செழியன், கருணாநிதி, அன்பழகன், இந்த கூட்டம் கவர்ச்சி அரசியலுடைய மூலவர்கள் இவர்கள் தான். அழகு தமிழில் 9 சுவையும் வரும். நகைச்சுவை வரும், சிரிப்பு வரும், கோபம் வரும், துயரம் வரும். இந்த மாதிரி மேடையை வந்து ஒரு நாடக அரங்கமாக சொற்பொழிவையே மாற்றியவர்கள் திமுககாரர்கள். அது முதல்ல அவங்களால செய்யப்படுறதால அது ஈர்க்கப்படுறோம், எல்லாரும் இளைஞர்கள் எல்லாமே ஈர்க்கப்படுறோம்.
சும்மா அடிச்சு விடுவார் பாருங்களேன். இப்போ அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு அப்படிம்பாரு. இது ஒரு ஃப்ராடு பேச்சுங்கிறது தெரியாதுல்ல எங்களுக்கு. நீங்களாம் அதில் போய் விழுந்து அண்ணா உறுதியாக சொல்கிறாருப்பா. அப்போ கூட அந்த ஆந்திரா கேந்திரா நாங்கள் நினைக்கிறதில்ல. தமிழ்நாட்டை பெரிய பெரிய தனியாக வாங்கிடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் போகிறோம். ஒரு தடை வரப்போகுதுன்ன உடனே சட்டம் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை ஒத்தி வைத்து விட்டோம்னு சொல்கிறது இருக்குல்ல அண்ணாதுரை. செயற்குழு கூட்டுறேன் கீழே கூட்டு தடை சட்டம் அஃபிஷியலாக வரல. மெதுவாக கூட செய்யலாம். அதை இதை விவாதிச்சு கட்சிக்குள்ளே பொதுக்குழுலாம் விவாதிக்கவே இல்லைக்கிறாங்க. ஏதோ செயற்குள்ளே பேசணும்னு சொல்கிறாங்க. ஒத்தி வச்சு அப்பவும் பாருங்கள், அவனுக்கு எஜமானனுக்கு நாங்கள் இனிமேல் கேட்க மாட்டோம்னு காட்டுறது. நம்பிய மக்களை தொடர்ந்து ஏமாற்றுவதற்கு கைவிட்டு விட்டோம்னு சொல்லாமல் ஒத்தி வைக்கிறோம் தனிநாட்டு கோரிக்கைன்னு சொல்கிறது. கடைசியில் அண்ணாதுரை தான் சொல்லியிருந்தார். இன்னும் கூட சொல்லுவார் அண்ணாதுரை, பிரிவினையை கைவிட்டு விட்டோமே தவிர அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்குன்னு நம்பார். நாங்கள் பிறகு எல்லாம் கேட்கறது காரணங்கள் இருக்கும்போது காரியத்தை விடுவானா, காரியத்தை விடுவானா? காரணம் இருக்கும்போது காரணங்கள் இருக்கும்பொழுது காரியத்தை விடுபவன் ஒரு லட்சியவாதியாக இருப்பானா? இந்த மாதிரி அந்த செட்டு கவர்ச்சி அரசியல் பண்ணுச்சு. எம்ஜிஆர் வெறும் கவர்ச்சி என்பது மட்டும் இல்லை, சினிமா கவர்ச்சி கூடுதலாக இருக்குது. அதில் முற்போக்கு கருத்துக்களை சினிமாவில் பேசினார், போனார், ஒரு பொறுப்பில் இருந்தார். அப்புறம் வந்தார். கவர்ச்சி ஏற்கனவே இருக்கிற மேடை கவர்ச்சி, திரை கவர்ச்சியும் சேர்ந்து அதையெல்லாம் பயன்படுத்தித்தான் இப்போ திமுகவில் 67 இந்த விருகம்பாக்கத்தில் 66 நடக்குது கடைசியில் மாநாடு, தேர்தல் மாநாடு. 67 தேர்தலுக்கான பொதுக்கூட்டம், நிதியளிப்பு பெரிய நம்ம கூட்டத்துக்கு வரல. நாங்கள்லாம் அப்போ திருச்சியில் இருந்தால் படிச்சுக்கிட்டு இருந்தோம். கூட்டம் பெரிய கூட்டம், பேசாத இது அப்போல்லாம் அந்த ரவுண்டு இதில் ரெக்கார்டில் பதிவு பண்ணி அதை போடுறாங்க, திருச்சியில் போட்டுக்கிட்டு இருக்காங்க திமுக நண்பர்கள். அதில் அண்ணா பேசுவார். நிதி 10 லட்சம் தான் இப்போ குறியீடு. நிதி திரட்டுற பொருளாளர் கருணாநிதி 10 லட்சத்துக்கு அவர் 12 லட்சம் மேலே திரட்டிட்டார் தேர்தல் நிதி. அது பாராட்டுறார் கருணாநிதியை. அப்போ அதான் சொல்லணுமா, அவர் பேரிலே நிதி இருக்கிறது இது இருக்கிறது எல்லாம் பேசுவார். தம்பி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் சொல்கிறார், தம்பி ராமச்சந்திரன் என்னை கேட்டார் எவ்வளோ நிதி தர வேண்டும் என்று. தம்பி நீ நிதி தர வேண்டாம், நீ களத்துக்கு நேரே போ. உன் முகத்தை பார்த்தால் 30,000 வாக்குகள் கூட கிடைக்கும். உன் பேச்சை கேட்டால் இன்னும் 10,000 வாக்குகள் கூடுதலாக கிடைக்கும். எனவே அதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன் அப்படின்னு அண்ணாதுரை பேசுகிறார். இது கவர்ச்சியா லட்சியமா? கவர்ச்சி தான். இப்போ விஜய் மட்டும் கவர்ச்சி இல்லை, இது என்னது? அண்ணாதுரையுடைய பேரப்பிள்ளை தான் விஜய். புரியுதா? கவர்ச்சி அரசியலில் அண்ணாதுரையுடைய பேரப்பிள்ளை தான் நாம் அண்ணா மேலே மதிப்பு உண்டு. இதையும் எட்டாமல் போட்டுங்க. அவர்கிட்ட நிறைய கற்றுருக்கிறேன். அவருடைய காஞ்சியை தொடர்ந்து வாரம் படிப்பேன், பேச்சை கேட்பேன். இப்போ அறிவாளி, பல செய்திகளை புதுசாக அவர் கொடுத்துருக்காரு. ஆனாலும் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றமேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆளுவேன் அந்த பாடியில் சொல்லலாம். அது மாதிரி கருணாநிதி பேச்சு, ஐய நெடுஞ்செழியன் கருணாநிதி மேடையை ஒரு கவர்ச்சி நாடகமாக்கி ஒரு லட்சியம் இல்லாத ஆட்கள். அதை நாங்கள் ஆராய்ஞ்சும் பார்க்கறதில்ல. ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட நாடு உடைந்தவுடன் கடல் பாசியிலே அல்வா செய்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணியை சம்பாதிப்போம், தமிழ்நாட்டின் வறுமைகளை போக்குவோம் பாங்க. கடல் பாசி அல்வா செய்ய முடியுமா? அதை வாங்குவாடா வெளியில் தெரியாது எங்களுக்கு. அண்ணா சொல்லி அவர் நெடுஞ்செடி சொன்னால் அந்த பொய்யாவாக இருக்கும். பெரியவங்க சொல்கிறாங்களே, நானும் தெரிஞ்சவங்கள. அப்போ இது கவர்ச்சி. அப்படியே வாங்க தம்பி, ரொம்ப நீட்ட வேண்டாம். இந்த திரைப்பட நடிகர்களுக்கு இவ்வளவு சங்கங்கள், ரசிகர் மன்றம் இருக்குது, இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லையே. திமுகவின் தொடர்ச்சி இது, தமிழனுடைய பலவீனத்தின் தொடர்ச்சி இது. இல்லை இப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம் இப்படி ஒரு திரை பிம்பத்தில் விழுந்து கிடக்கிறது அப்படிங்கிறது விழுந்துருச்சு. அதான் விழுந்துருச்சு, நமக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு. அதில் மீளணுங்கிறத நம்ம செய்யணும். இப்போ அதுக்கு மேலே யார் குற்றம் என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணும்போது திமுகவுடைய கவர்ச்சி அரசியல் அது நேரடியாகவே அந்த எம்ஜிஆர்லாம் வந்த பிறகு அது இதாச்சு. அப்புறம் அது எத்தனை நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாட்டில், எத்தனை நடிகர்கள். இப்போ இந்த சரத்குமார், அவன் கார்த்தின்னு ஒரு பையன், நம்ம கமல், ஒரு ரஜினி கடைசி நிமிஷத்தில் வேண்டான்னு தோத்துரும்னு நினச்சிட்டு வந்துட்டார். இந்த சரத்குமார்னு ஒரு ஆள் இருக்கானே தமிழன், நைட்டாக கொண்டு போய் கட்சி விட்டுட்டாப்புல. இத்தனை கட்சிகள் நடிகர்கள் ஆரம்பிக்கிறது இந்தியாவில் வேறு எங்கேயும் இருக்கா? அப்போ நமக்குன்னு வந்திருக்க ஒரு தனிப்பட்ட நோய் இது. வெறும் கவர்ச்சின்னா அடுத்தவனை திட்டத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம இனத்துக்கு வந்திருக்க நோய் இது திராவிடம் இந்த நோயை உருவாக்கியிருக்கு. நோயின் முதல் நாடி நோய் தணிக்கும் வாய் நாடணும்ல. அதனால் அவனை திட்டா மட்டும் பார்த்தாது, இது பார்த்து இதை எப்படி தீர்க்கிறதுங்கிறது வரணும்.
அது மாதிரியே நம்ம ஒரு கவர்ச்சியை காட்டி பண்ணிடணும்னு நினைக்காமல் நம்ம உண்மையை சொல்லி அதே சமயம் ஈர்ப்பாகவும் பேசணும், உண்மையை சொல்லணும், அவனை களத்தில் இறக்கணும். எல்லாரும் வந்துட மாட்டாங்க, குறைந்தபட்சமாவது இறங்கணும். அடுத்து களத்தில் இறங்கி போராடணும். நம்ம ஈழம் மாதிரி ஆயுத போராட்டம் இல்லை, அந்த ஆயுத போராட்டத்துக்கு உயிரை விடுவதற்கு பணைய வைப்பதற்கு இளைஞர்கள் ஆணும் பொண்ணையும் தயார் பண்ணாங்கன்னா நம்ம பிள்ளைகள் நம்ம இனம்தானே போச்சு. அந்த மரபணு நமக்கு இருக்குது. மரபணு ஈழத்திலேயே முடிஞ்சு போச்சு. ஈழத்தில் முடியல, அந்த மரபணு ஈழத்தமிழனுக்கு எங்கிருந்து வந்தது? நம்ம வந்து ஒரு தேசிய இனத்துக்கு ஒரு பெருமை மிகு ஒரு வரலாற்று நாயகனை கொடுத்த ஒரு மண்ணு, அந்த மண்ணிலே வந்து இன்னைக்கு விஜய்ங்கிற திரை பிம்பத்துக்கு இவ்வளோ ஒரு ரசிக கூட்டம் இருப்பாங்க தான். ஒரு இனப்படுகொலை சந்தித்த மண்ணில் இப்படி உருவாகுறாங்க. இங்கே உருவாகிறது ஆச்சரியம் இல்லை, இது அதை சந்திக்கலை, இது வந்து மனிதர்கள் தான் மனிதர்கள். ஆனால் அங்கே உருவாகுறாங்க அப்படிங்கும்போது அதுவே வந்து அங்கே சாத்தியமாகுது அப்படின்னா அப்புறம் இங்கே என்ன லட்சத்தில் இருப்பாங்க? இல்லை அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை. அங்கே ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லை. இப்போ அண்டிப்பிழைக்கும் அரசியல் இருக்குது. தமிழர்கள் உட்பட ஒரு அச்சப்பட்டு போய் கிடக்கிறாங்க. பேரழிவு சாதாரண இல்லை, அந்த பேரழிவு தமிழ்நாட்டுக்கு வந்தால் நம்ம எப்படி இருப்போம்னு சொல்ல முடியாது. இது உண்மையாக என்ன பண்ணணும், இதை சந்தித்து தான் பேரழிவு வந்திருக்கு, இதுலேருந்து மீளணுங்கிறது மாதிரி வரணும். நாடாளுமன்ற முறையில் கூட அது சரியாக ஒரு சந்தர்ப்பவாதம் இல்லாமல் செய்யலாம். அது அவங்க அதை செய்யணும். இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் சினிமா பாடல்கள் கேட்கணும்னா சில்வன் ரேடியோ தான் கேட்கணும். அவ்வளோ விதமாக சினிமா வரணுன்னு என்ன பண்ணுவாங்க. நமக்கு ரசிகர்கள் அங்கே தான் நிறையா, சினிமா ரசிகர்கள் நம்ம ஆளுகளை விட அவங்க தான் அதிகம். அந்த மண்ணில் தான் வந்தார், அந்த மண்ணில் தானே பல ஆயுத குழுக்கள் வந்தது, இப்போ போராடினாங்க. அது வந்து மரபு அணுவில் இப்போ அது கரிகாலன் பேர் வச்சுட்டாருன்னா கரிகால் பெருவளத்தோடைய மரபணு இருக்குது. தமிழ் இனத்துக்காக சொல்கிறேன். அவங்க அதை பயன்படுத்தி அது நிற்கக்கூடிய திறமையும் அதை வந்து அந்த நெருக்கடியை வந்து சந்திக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கக்கூடிய தலைமைகள் வரும்பொழுது, அது நிரூபிக்கப்படும் பொழுதும், நெருக்கடி அதிகமாகும் போதும் இந்த மாதிரி வரும். அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறான்னு இருக்குல்ல. நம்ம இன்னும் மக்களை சரியாக கொண்டு வர்றதுக்கு இன்னும் வந்து நம்ம செயல்பட்டு உங்களை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இன்னொரு பக்கம் பரிதாபமாகவும் இருக்குது. இவ்வளோ காலமாக நீங்கள் வந்து கருத்தியல் அரசியல் பேசி, தமிழ் தேசிய அரசியல் பேசி உங்கள் வாழ்க்கையை தொலைச்சி உங்களுடைய பயணம் முழுக்கவே இந்த நீங்கள் பேசுகிற அரசியலுக்காக பயணம் செஞ்சு வந்திருக்கீங்க. அப்படி ஒரு கடந்து நீங்கள் ஐடியாலஜிக்கலாக சித்தாந்த அரசியல் பேசி வந்த இந்த இடத்துல இன்றைக்கி வந்து எளிதாக ஒரு நடிகருடைய முகமும் அவருடைய சின்னமும் போதுமானதாக இருக்குது இந்த மக்களை மடைமாற்றுவதற்கு. இந்த இடம் உங்களை மாதிரியான ஆட்களுடைய பயணம் வந்து கேள்விக்குறியாகிற மாதிரி தோணலை? இது அப்போ நம்ம என்னென்னு சொன்னால் இது வந்து இதை பரிசீலிக்கணும். இதை பரிசீலிக்கும் போது திடீர்னு கவர்ச்சி பண்ணிட்டானேன்னு அவன் பேரில் வேகம் வர்றதோட மட்டும் பத்தாது, எல்லாம் மோசம் போயிட்டாங்களேன்னு மக்கள் மேலே வரக்கூடாது. இப்படி மோசம் போகிற அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. நம்ம செயல்பாட்டில் என்ன திருத்தம் வரணும், இன்னும் முன்னேற்றம் என்ன வரணும், நம்ம மக்கள்னால் என்ன கற்றுக்கணும். நம்ம மக்களில் வந்து விழிப்புணர்வு உள்ள பையங்க இருக்காங்க, நிறைய பேர் ஆண் பொண்ணும் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும், எல்லா விவரமும் தெரியும். நம்ம மாற்றிக்கூடாது. நமக்கு தமிழ்நாட்டில் போய் ஈழத்துலேயும் அப்படி தான் இருந்தது, அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் இனத்தினுடைய உளவியல் பலவீனங்கள்னு 2 நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன். நம்பி நீங்களும் அதை யோசனை பண்ணுங்கள். ஒரு சரியான கருத்து அவங்களுக்கு தெரியும், நம்ம ஆட்களுக்கு சிந்திப்பாங்க. இது சரியில்லை, இது தப்புன்னெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் அதை மாற்றுறதுக்கு களம் இறங்க மாட்டான். அது வந்து என்னென்னா முன்முயற்சி எடுக்க தயக்கம் வருவான், பொறுப்பெடுக்க அச்சம், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அச்சப்படுறது, அது மாதிரி வருது. இப்போ அது 100க்கு 100 எல்லாரையும் மாற்றுறதில்ல. சமூகத்தில் ஒரு 5% அந்த அச்சம் நீங்கி போனால் போதும். மக்கள் தொகையில் ஒரு 10% நம்மளோட இருந்தால் போதும். இதுதான் ஆக்டிவாக செயல்படும். மற்றதெல்லாம் இதாக இருக்கும், ஒரு சிறுபொதி எதிராக இருக்குமே தவிர மற்றதெல்லாம் பேசிவாக இருக்கும். ஆனால் அவர்கள் வந்து தேர்வு பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்காங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்டசபையவே நான் என்ன சொல்கிறேன், மாசு வந்து மூவ்மெண்ட் வந்துட்டாக்க இதெல்லாம் நமக்கு ஒன்றும் இப்போ எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆகிடும். அப்படி தானே பண்ணாங்க பார்லிமெண்ட்டில். நீங்கள் இதெல்லாம் வெளிநாடு நம்ம ஆயுத போராட்டம் வேண்டாம், மக்கள் இயக்கத்தை நீங்கள் கொண்டு வந்து மக்கள் எழுச்சி போட்டாங்கன்னா அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ். இதெல்லாம் அப்படி ஒரு மக்கள் வரும் தமிழ்நாட்டிலேயும் வரும். நமக்கு என்ன, நமக்கு இன்னைக்கு அந்த காலத்துலேருந்து நம்ம விழிப்புணர்வு உள்ள இனம். அது சும்மா நம்ம கற்பனை சொல்கிறதில்ல. 37 சொன்னாங்க நம்ம ஆளுக்கு தான் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழக்கம். ஈவே ராமசாமி பிறகு வந்து எடுத்துக்கிட்டாரு. 37 நம்ம 2வது இழுத்து அணைச்சி சோழியை முடிச்சு விட்டு. ஆமாம், சொல்லி முடிச்சு அழுதாள். 1936 37 இப்போ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ்காரன் தான் இந்தியா திணிச்சிக்கிட்டு இருப்பான்.
இங்கே கொண்டாந்து 1919 நம்ம திறந்தார் நேரு காந்தி ஒரு இந்தி பிரச்சார சபை என்பது. இந்த மாதிரி அந்த வகை காங்கிரஸ் ஆட்சியில் கமிட்டியில் ஒவ்வொரு கூட்டத்தில் இந்தியை கொண்டு வா அஃபீஷியலாக கொண்டாந்து போட்டே இருப்பான் தீர்மானம். அப்போலாம் நம்ம ஆளுங்க தமிழ் சங்கம் வச்சுருக்கவங்க தமிழ் அறிஞர்கள் 1920லேருந்து எதிர்த்துருக்காங்க. அந்த தீர்மானத்தெலாம் கண்டிச்சே எதிர்த்துருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக பிறகு 30கள் தொடக்கத்தில் வந்து தமிழ்நாடு தழுவிய தமிழ் மாநாடு நடத்துகிறாங்க. அது என்ன முதல் மாநாடு காஞ்சிபுரங்கிறாங்க, அது தெரியல. 2வது மாநாடு இதில் மதுரை திருச்சியில் நடத்துகிறாங்க. தமிழறிஞர்கள்னாங்க கே.பி. விஸ்வநாதம், நம்ம ஒரு நாமலர் சுமந்திர பாரதியார், மறைமலடிகள். அதுக்கு தான் வந்து ஈவேரா வர்றாரு, அழைக்கிறாங்க அவங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க போடுறாங்க தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தீர்மானம். 37லையும் திருச்சியில் நல்லா போடுறாங்க தமிழ்நாடு தமிழருக்கேன்னு. 1 2 கருத்து அதில் இருக்குது. அப்போ இந்த சென்னை மாகாணங்கிறது ஆந்திராக்காரனும் நம்மளாம் சேர்ந்ததா, இன்னும் பல இனங்கள் சேர்ந்தது, அது மாதிரி கூடாது. அது தமிழர்களுக்கான தாயகமாக எங்களை பிரிக்கணும், எங்களுக்கு தனிநாடு கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தும் அதில் இருக்குது. இதனால் இந்த ரெக்கார்டாக இன்றைக்கி எனக்கு இருக்கிறது என்னன்னாக்கா, நம்ம உமாமகேஸ்வரன் பிள்ளை வந்து அதில் வரவேற்புரை வழக்கறிஞர் கரந்தை தமிழ்ச்சங்கத்தை உருவாக்குனவர். அவர் தான் திருச்சி மாநாட்டுக்கு அவருடைய வரவேற்புரை வந்து அதுக்கு சின்ன புத்தகமாக போட்டோம். அவர் அந்த வரவேற்புரையிலே தமிழ்நாடு தமிழருக்கு முழக்கத்தை அப்படியே சுட்டி காட்டிடுறாரு. தமிழர்களுக்கு என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் சொல்லியே சுட்டி காட்டு. இப்போ 30களில் நினைச்சு பார்த்துக்கோங்க, அப்படிப்பட்ட இனம் நம்ம இனம். இவங்களை பார்த்து கற்றுக்கிட்டு அந்த முழக்கத்தை போட்டாலும் ஈவே ராமசாமி. அவர் வந்து 38 செப்டம்பர் 11 நடந்த மாநாட்டில் வந்து பெருசாக அப்போ அதுக்கும் தலைமை தாங்கின ஒரு மறைமலடிகள் இந்த நம்ம ஆட்கள் தான். ஆனால் ஈவேரா தான் கூட்டம் நிறைய தேட்டியிருந்தார் கடற்கரையில். பெரிய கூட்டம் நடந்திருக்கு. அதில் தீர்மானம் போட்டாங்க. அஃபீஷியலாக பெரிய பரவலாக பேர் வந்த தீர்மானம் அதுதான், தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லி. மறைமலடிகள் தான் முன்மொழிஞ்சார். இவங்கெல்லாம் வழிமொழிஞ்சவங்க. யார் முன்மொழிஞ்சா வழிமொழிஞ்சான்னு சொல்லலை, எல்லோரும் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகு ஈவேரா எழுதுறாரு அவங்க பத்திரிகையில், ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் தன்னுடைய கைகளில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று பச்சை குத்தி கொள்ள வேண்டும். உங்கள் வீடுகளில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று கல்வெட்டு பதித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதின ஆள். 39 வந்து நீதி கட்சிக்காரன் கட்சியை கலைச்சிட்டு ஈவேராக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த 37 தோற்ற உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் திராவிடன்னு ஆரம்பிச்சிடுறாரு. 38 இப்படி சொன்னாலும் 39 இப்படி ஆரம்பிச்சிடுறாரு. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கும், ஃபினிஷிங் இந்த மாதிரி சீர்குலைவுகள் வந்துருக்கு. நம்ம எதை சொல்ல வரேன்னா, நம்ம இனம் அதெல்லாம் பண்ணி தான் இருக்குது. தனிநாடோ அல்லது தமிழ் தேசியமோ எல்லாம் பேசி தான் இருக்காங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டு எப்படி தமிழர்கள் இருந்தாங்கிறதுக்கு 1925-26 வாக்கில் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு பேர் வருது. வேறு எங்கேயுமே அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் தான் சென்னை மாகாண கமிட்டின்னு வச்சுருந்தாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு இந்த மெட்ராஸ் ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடு இருக்குது, ஆந்திரா இருக்குது. 1924ஆம் ஆண்டு இது பெல்காமில் நடந்த காங்கிரஸ் அகில இந்திய மாநாட்டில் ஃபைனலாக ஒரு தீர்மானம் போட்டாங்க. 20லேயே அவங்க போட்டாங்க, மொழி வழி மாநிலங்களாக இந்தியாவை பிரிக்கணும், நீ இப்போ வச்சுருக்க மாநிலம் தப்புன்னு காங்கிரஸ் போட்டுச்சு. அதுக்கப்புறம் இது ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி அறிவித்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அது செயல்படுத்தலை. எல்லாம் ஜெயிலேருந்து விடுதலை எல்லாம் வெளியே வந்த பிறகு 24 டிசம்பர் நினைக்கிறேன் பெல்காம் காங்கிரஸ், கர்நாடகாவில் இருக்கிற பெல்காம் அங்கே காங்கிரஸ் மாநாடு. அதெல்லாம் அவன் கன்னடத்தில் பெலகாவின்னு மாற்றிட்டாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம ஊர் இன்னும் தூத்துக்குடின்னு தான், ட்ரிப்ளிகேன் தான். திருவள்ளிக்கேணி சொல்ல வரல, அதனால இங்கிலீஷில் சொல்ல வரல. இப்போ அவனுக்கு எல்லாம் நினைக்கிறேன், அவனுக்கு தன்மானம் இருக்குது. இவன் நம்ம பயில்வ தன்மானத்தை இழந்த பயில்வ. அது போட்டும் பெல்காம் காங்கிரஸில் அவங்க தீர்மானம் போடுறாங்க, மொழி வழி மாநிலம் அமைக்கணும்னு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. அது இல்லை என்றாலும் காங்கிரஸ் கட்சி மொழி வழி மாநில கமிட்டிகளாக மாற்றி அமைக்கப்படணும். அதன்படி தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்போவே புதுசாக அண்ணாதுரை வந்து சொன்னதில் கருணாநிதி வச்ச பேரில் தமிழ்நாடு அது ஏற்பட இருக்குது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்பது வந்து அப்படி வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ அரசியல் கருத்தியெல்லாம் பேசி ஒரு தலைமுறை பயணம் செஞ்சு வந்திருக்கீங்க. இப்போ இந்த இன்ஸ்டா தலைமுறை வந்து மொத்தத்தையும் உங்களுடைய எந்த கருத்தியலோ எதுவோ அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அது வெறுமனே விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தை மட்டும் நம்பி வாக்கு அளிச்சிருக்கு. இதன் பிறகு இந்த சமூகத்தை உங்களால் மீட்டுருவாக்கம் செய்ய முடியும்னு துளியாவது நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சமூகம் அப்படி எழுந்திருக்க முடியாத அளவு கீழே விழுந்து விட்டது என்பது உண்மை அல்ல. நினைக்காதீர்கள். அவனுக்கு என்ன உணர்வு இருக்குது, மொழி உணர்வு இருக்குது. அதில் வந்து தப்பு பண்ணாக்க விஜயை தூக்கி எறிவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது அந்த அடிப்படையில் கை வச்சான்னா அப்புறம் விஜயெல்லாம் நிற்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம இனம் சீர்கெட்டு போய்விடவில்லை.
அது வந்து திசை திரும்பி திரிவுகளாக இருக்கே தவிர இல்லை ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே ஒரு எழுச்சி வரும் ஐயா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வரும். நீங்கள் இப்போ அண்ணா வந்தப்போ காங்கிரஸ் சுதந்திர போராட்ட காலம் நடந்தது, அதன் பிறகு காங்கிரஸ்கிட்ட இருந்து விடுதலை பெற்று திராவிட அரசியல் உருவானது, அதன் பிறகு இப்போ வந்து இந்த அரசியல் மாறுது. இப்போ வந்து திரைபிம்பம் எம்ஜிஆர் வந்தாப்புல அதிலே வந்து மாறிடுச்சு. இப்போ தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி அடைஞ்சி வந்துக்கிட்டு இருந்த சூழலில் ஒரு கதாநாயக பிம்பனை இறக்கி வச்சதுக்கு பின்னாடி எதுவும் வந்து இப்போ என்ன விழுந்துருச்சுங்கிற இப்போ தமிழ் தேசியர்கள்லாம் மாறி விஜய் கட்சிக்கு போயிட்டாங்களா நம்ம ஆளுங்க? இப்போ உங்களுடைய வளர்ச்சி வந்து மட்டுப்படுது, மட்டுப்படுது. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கட்டமைப்பு இருக்கா இல்லையா இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலுக்கு முன்னாடி என்ன கட்டமைப்பு உறுப்பினர்கள் அந்த ஒருங்கிணைப்பாளர் அல்லது செயலாளர் இருந்தாங்களோ அவங்களாம் இருக்காங்களா, போயிட்டாங்களா? இருக்காங்க. இந்த எண்ணத்துக்குள்ளே இந்த இருந்தே இருக்குது, அது செயல்பட வேண்டியதானே. என்ன போயிடுச்சு? இது என்ன வாக்கு போடுவாங்க அந்த ஜனங்களுக்கு ஒரு மாதிரி வந்து ஒருத்த மேலே அதிருப்தியாக இருக்கும்போது இவன் தொலைஞ்சா சரி அடுத்த வர்றவன் எப்படியே இருக்க பாப்பா போடுறான்னு போட்டுப்பாங்க. இது வந்து மக்களோட சாதாரண பலவீனது. நம்ம கட்டமைப்பு என்ன போயிடுச்சு? இல்லை அந்த பலவீனத்தை நீங்கள் மற்ற திமுக ஒழியணும் அப்படின்னு அதிமுகவுக்கு போடுவதும், அதிமுக ஒழியணும் திமுக போடுவதும், அல்ல பாஜக ஒழியணும் காங்கிரஸ் போடுறதுங்கிறது வேறு வகையான அரசியல். ஆனால் இது வந்து ரெண்டு எப்பா அவரா ரொம்ப பயங்கரமானவராச்சே அப்படின்னு சொல்லப்பட்ட பல பெரிய பிம்பங்கள் எல்லாமே இந்த தேர்தலில் சின்ன பசங்க யாருன்னே தெரில, சின்ன பசங்க தரமட்டமாக்கிட்டு ஜெயிச்சு வந்து சட்டமன்றத்தில் உட்காந்துருக்கான், பேர்லாம் தெரில. அது ரைட்டு. இதுதான் சொல்கிறேன், அவங்க 10,000 கோடி இதுக்கு பணம் போட்டிருக்காங்க. நாம் தமிழர் இதில் பணம் போடலை. ஆனால் திராவிட கட்சிகள் வந்து பணம் போட்டு விளையாண்ட அரசியல் இது. ஆனால் அந்த பணம் அங்கே எடுபடலை, திரை பிம்பம் தான் எடுபட்டு வெற்றி பெற்றிருக்கு. இந்த சூழலில் மக்களுடைய மனநிலை மொத்தமாக மாறிடுச்சுல, அந்த தலைமுறை மாற்றத்தை சொல்கிறேன். தலைமுறை மாற்றம் உருவாயிடுச்சு. நிரந்தரமாக அதெல்லாம் நிரந்தரம் அல்ல. இப்போ இதே விஜய் சரியாக பண்ணலன்னா இந்த விஜய் தூக்கி அடுத்த எலெக்ஷன் செஞ்சிருவாங்க மக்கள். புரியுதுங்களா? இல்லை அது எடுப்பாங்க, திரும்ப யாரை தேர்வு பண்ணுவாங்க? நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு வரணும். அதாவது நெகட்டிவான, அதாவது எதிர்ப்பு உணர்ச்சி மட்டுமே நம்பக்கூடாது. புரோவா ஆதரவாக ஒரு லட்சியத்தை முன்வைக்கணும். அதுதான் அடிப்படை எப்பவும் இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற திமுகலாம் இருக்குது. இப்போ நான் அந்த திரும்ப சொல்கிற கடந்த காலங்களில் இப்போ காங்கிரஸுக்கு இந்திய விடுதலை என்ற ஒரு லட்சியம் இருந்தது. விடுதலை பெற்ற பிறகு நாட்டை செப்பரேட்டர் தான் 5ஆண்டு திட்டம் அதுன்னு ஒன்று வச்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு 70 வரைக்கும் கொஞ்சம் ஓடிச்சது. அதுக்கு மேலே அது இதாகல. திமுக தனிநாடு பெறுதல் என்ற ஒரு லட்சியம் இருந்தது. தனிநாடு இல்லைன்னா கூட மாநில சுயாட்சி தரப்போ, அதாவது நம்ம பெறுவோம், நம்ம மொழி இனத்தாயத்தை காப்போம்ன்ற லட்சியம் இருந்து அதை வச்சு அதை முதன்மைப்படுத்தினாங்க. இப்போ பேசி கம்யூனிஸ்டுகள் ரஷ்யா போல் சீனா போல் புரட்சி பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு இது இருந்தது. இப்போ இவங்கெல்லாம் எதுவுமே எந்த லட்சியமும் கிடையாது இந்த கட்சிகளெல்லாம். இந்த நீங்கள் லட்சியம் வைங்க, உங்களுக்கு தான் நல்லா திறந்து கிடக்கு. இல்லை அதான் லட்சியத்தை இப்போ நம்பி பின்வர்றதுக்கு இல்லாத கூட்டம் அது சினிமா பிம்பத்தில் போய் லட்சியம் அந்த இந்த இனத்துக்கு நீங்கள் ஒரு லட்சியத்தை பேசி ஏன் இப்போ அதை போய் நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட சில லட்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு போராடுங்க லட்சியத்தை முன் வச்சு. இதை வச்சு நம்ம தமிழ் இனத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வைத்து நம்ம இயங்க வேண்டியது தான். பரப்புரை செய்யணும், போராட்டம் நடத்தணும், சிறைக்கு போகிறதுனாலும் போகணும். நம்ம கேடர்களில் தமிழ் தேசியத்தில் ஒரு மாதம் சிறைக்கு போக தயாராக இல்லை என்றால் அந்த கட்சியால் எந்த மாதிரி செய்ய முடியாது. அப்படி அதை செய்ய முடியலைன்னா அதனால் அதுக்கு வந்து அதுவும் ஒரு ரசிக கட்சியாக தானே இருக்கும். உழைப்பு சரி, இவ்வளோ இந்த 26 தேர்தலை எடுத்துக்கிடும் ஐயா. நாம் தமிழர் வந்து தன்னுடைய உச்சகட்ட பிரச்சாரத்தையும் செய்தது, களப்பணியையும் செய்தது, எல்லாமே செய்தது. எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஊடக வெளிச்சமும் நாம் தமிழருக்கு அதிக அளவில் கிடைத்தது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நல்ல சிறப்பான வெளிச்சமே கிடைத்தது. ஆனால் இதை எல்லாத்தையும் மீறி அவர் பேசாத பேச்சில் சீமான் அவர்கள் வந்து சொல்லாத விஷயங்கள், தண்ணீர் எவ்வளோ முக்கியம், வந்து காற்று எவ்வளோ முக்கியம், இயற்கை மாடு பால் என்று எல்லா விஷயத்தையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனால் மக்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. வெறுமனே ஒரு நடிகருடைய முகம் போதுமானதாக இருந்த இது ஒரு அண்டர் எஸ்டிமேஷன். இது அண்டர் எஸ்டிமேஷன். மக்களையும் ரொம்ப மலிவாக இருக்கிறது. இப்போ 8.3% ஏற்கனவே ஓட்டு போட்டாங்கிற 24 தேர்தலில் அது ஏன் 4 குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குது பாருங்கள். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இந்த திமுக அதிமுக கூடவே கூடாது, காங்கிரஸ் பாஜகவும் கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு 3வது சக்தியை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு வர்றாங்க. வரும்போது அவர்களுக்கு என்ன வருதுனாக்க, இவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டியை விட சீமானுக்கு இருக்கிறத விட நடிகர் விஜய்க்கு அதிகமாக இருக்குது. இவங்களை தொலைச்சி கட்டுறதுக்கு அவங்கள வீழ்த்துற ஆள் யாரோ அவங்கள கொடுத்து ஊக்கப்படுத்தணும் நல்லது. இல்லைன்னா நம்ம ஓட்டு செதஞ்சு போய் ஒரு பயன் இல்லாமல் போயிடும் எப்படின்னு ஒரு அந்த கோபத்தில் நமக்கு நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே வாக்களித்தவரெல்லாம் கூட அங்கிட்டு போட்டிருக்கலாம். அது இயல்பு தான். அதை போய் இப்போ திமுக வந்து 91 எலெக்ஷனில் 2 எம்எல்ஏ ஜெயிச்சுது.
கருணாநிதி ஒரு தொகுதி, துரைமுகத்தில் ஒரு தொகுதி, இவ்வளோதான் ஜெயிச்சது. ம். எழுந்து வரலையா? 77 நாடாளுமன்ற தேர்தலில் ஆசை தம்பி மட்டும்தான் பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சார். எமர்ஜென்சியை எதிர்த்து நின்ற கட்சி, நாங்கள்லாம் கூட்டணி சேர்ந்து. நீங்கள் எல்லாம் ஒப்பிடுறது எல்லாமே அரசியல் ரீதியான செயல்பாடு உள்ள காலகட்டம். இது வந்து வேற காலகட்டமா இருக்கு. இது இந்த வேறு காலகட்டம் என்ன காலகட்டம் இருக்கு? இது அப்போ வந்து அரசியல் ஒரு அரசியல் ரீதியாக கருத்தியலாக பேசக்கூடிய மாறி திமுகவோ அதிமுகவோ ஏதோ ஒரு கருத்தியலாக பேசக்கூடிய ஒரு இது களம் இருந்தது. இப்போ நடந்தது வந்து அந்த களமே இல்லை. நீங்க அதை யாருமே கவனிக்க தவறுறீங்க. என்ன களம் இல்லைங்கிறீங்க? இப்போ இந்த களம் வந்து வெறுமனே விஜய்ங்கிற ஒரு நடிகர் பிம்பத்தை நம்பி வாக்களிக்கக்கூடிய ஒரு மனநிலை, ஒரு தலைமுறை, ஒரு கூட்டம் உருவாயிடுச்சு. எப்படி திடீர்னு இந்த கூட்டத்துக்கிட்ட உங்களால வந்து தமிழ் தேசியம், தமிழ் இனம், சமூக நீதி, சாதி ஒழிப்பு இந்த எதுவுமே வந்து இந்த கூட்டத்திடம் ஈடுபடல. இல்லை இல்லை, அதெல்லாம் நீங்களாம் பேசி பேசி நீங்க பேசினது எல்லாமே வெறும் மண்ணா போச்சு அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து அவங்க வந்து விஜய் வந்து கட்சியில நிறுத்தினது அவங்க எந்த சாதியும் பார்க்கல, யாரு என்ன மதம், எது லொட்டு எதுவுமே பார்க்கல. அவன் வந்து விஜய்ங்கிற பிம்பத்தை பார்த்து ஓட்டு போட்டான். இது ஒரு வகையில் பார்த்தா திமுக வீழ்த்திட்டாரு விஜய் அப்படிங்கிற ஒரு வகையில் மகிழ்ச்சி பார்த்தா, இன்னொன்று இந்த சமூகம் இப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொரு சமூகம் இன்னொரு பார்வையில் பார்த்தா விஜய் நிறுத்த வைத்தால் எவரைனாலுமே தேர்ந்தெடுக்கிற ஒரு தலைமுறை இருக்குது. அவங்க பார்க்கலையே. இப்போ நீங்கள் நார்மலாக நாம் தமிழர் இந்த இடத்துல ஒரு அட்டவணை பிரிவினர் நான் நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத ஒரு பிரச்சார யுக்தியாக பயன்படுத்த வேண்டியிருக்கு. இல்லை திமுக நாங்கள் இங்கே வந்து பொது தொகுதியில் இவர்கள் நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இது பண்ண வேண்டியிருக்கு. அதில் தோற்கடிக்கிறாங்க மக்கள். ஆனால் இங்கே வந்து யாருமே இல்லையே. அவங்க வந்து பொதுவாக நிறுத்துறாங்க. யார் என்னன்னு தெரியல, நிறுத்துறாங்க, வெற்றி பெற முடியல. அப்படின்னா இல்லை. அது வந்து அப்போ உங்களுடைய கருத்தியலே தோற்று போல. மக்களுடைய கருத்தையும் மக்களுடைய உணர்வுகளையும் ரொம்ப குறைச்சா மலிவாக இட போடுறது அர்த்தம். நீங்கள் சொல்கிறத அப்படி உண்மையாக எடுத்துக்கிட்டோம்னா அப்படி இல்லை. அவங்க தீவிரமான அபாயங்கள் எது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகன்னு பார்க்குறாங்க. அது சாதாரண விஷயமா? அது அதை பார்த்து தான் ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பாஜக வந்துரும், வரக்கூடாது, ரெண்டு எல்லாம் சரியில்லைங்கலாம். நீங்கள் பேசிக்க மற்றதில் ஆராய்ச்சியெல்லாம் வேண்டாம், எல்லாம் சரியில்லைன்னு தான் நினைக்கிறான். 1000 ரூபா பணம் கொடுத்துருக்கான் திமுக, அதிமுக 1000 ரூபா பணம் கொடுத்துருக்கான். சில தொகுதியில் 5000 அப்படி கூட கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிட்டே அவனுக்கு ஓட்டு போடலையே. ஆமா, அதான் மக்கள் வந்து அந்த மணலை காசு இல்லை, மக்கள் லஞ்சத்துக்கு விலை போகல. மக்கள் காசு வாங்கினாலும் எவன் காசு நம்ம காசு தான் கொடுக்குறான். கடந்த தேர்தலெல்லாம் அந்த சிந்தனை இருந்தது. இப்போ இருந்தது. இப்போதான் நம்ம காசு தான் கொடுக்குறான் அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு போடக்கூடாது, லஞ்ச காசு தான் கொடுக்குறான். நம்ம மாற்றணும் ஆளை, இப்போ வழியோட வீழ்த்தணும். வீழ்த்தலாம்னாக்க சீமானுக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லை போல இருக்கு. வரான்னு நினைக்கிறோம். வர்றவனை அந்த தடவை தூக்கி விடுவோம் அப்படின்னு ஒரு கணிசமான சக்தி போட்டிருக்கு. அது தற்காலிகமான சக்தி. அது விஜய்க்கு நிரந்தரமானதல்ல. அடுத்து விஜய் வந்து திடீர் என்று நடிகராக வந்து நிற்கலை. பல வருடங்களாக மன்றம் வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு மார்க்குக்கு இது பரிசளித்து போக்குவரத்து, உணவு அளித்தல். இப்போ எங்கள் தஞ்சாவூரில் வந்து அந்த சரவணன் இருக்காப்புல, விஜய் சரவணன் பேர் மாற்றிட்டாளர். அவர் தான் ஜெயிச்சிருக்காரு தம்பி. நான் தஞ்சை நகரத்தில் தினந்தோறும் மத்தியான சாப்பாடு போடுவாங்க. தினந்தோறும் ஒரு இடத்துல மத்தியான சாப்பாடு. அது பல ஆண்டுகளாக விஜய் மன்றம் சார்பில் போடுவாங்க. அப்படி பயணியாற்றிட்டு இருக்காங்க. சும்மா வந்துடல, இதெல்லாம் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம எல்லாரும் மக்களை அப்படி ஏமாளியாக இல்லை. அப்போ கடும் கோபத்தில் மக்கள் இருக்காங்க. திராவிட திமுக அதிமுக பேரில் இருக்காங்க, பாஜக காங்கிரஸ் மேலே இருக்காங்க. இதில் வந்து சீமானுக்கு போட்டால் ஓட்டு செதறி அவங்க மீண்டு வந்துடுவாங்களோ என்ற ஒரு அபாயத்தை நினச்சி இந்த பையனுக்கு விஜய் போடுவோன்னு போட்டிருக்காங்க. ஒரு கணிசமாக சீமான் மீது வராத நம்பிக்கை விஜய் மீது வந்தது இல்லை. விஜய்க்கு வந்து ஏற்கனவே ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. மக்கள் பாப்புலராக இருக்காரு. அவர் வந்து சமூக விஷயங்களையும் தலையிட்டு இருக்காரு. வெறுமனே நடிகர் கேட்குறேன். வெறுமனே அவர் வந்து நடிகராக நம்பி ஓட்டு போட்டாங்களா இல்லை கருத்தியலாக நம்பி ஓட்டு? ரெண்டும் சேர்ந்து தான். கருத்தியல் இருக்குன்னு நினைக்கிறேன். கருத்தியல் இருக்கா இல்லையா? அவர் மக்களுக்கு நிற்கிறாரு, பேசுகிறாரு, பிரச்சாரத்தில் இந்த கட்சியெல்லாம் எதுக்குறாரு. அவ்வளோதான். உறுதியாக இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? அதே அவர் இருப்பார்னு சொல்ல முடியாது. மக்கள் நினைக்கிறாங்க, பார்க்குறாங்க, இந்த சக்தியெல்லாம் சேரல, கூட்டு சேரலப்பா. திமுக அதிமுக கூட்டு சேரல, காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டு சேரல, நல்ல விஷயந்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு ஒரு மாறி போடலாம். அப்படி காங்கிரஸ் எதிர்ப்புலாம் திமுக வந்துச்சு. கடைசியாக திமுக வந்து பாயும் படுக்கையும் காங்கிரஸோட போனால் எந்த எமர்ஜென்சி வச்சு கருணாநிதி ஆட்சியை கலைச்சானோ அவனுக்கு கூட்டணி சேர்ந்து எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்க சொன்னாலும் இந்த ஆள் கருணாநிதி, எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சான் காங்கிரஸ். எல்லோரும் தான் போனாங்க, கூட்டு போகிறாங்க. அது மாதிரி மக்கள் வந்து நிரந்தரமாக அப்படியே இருக்க மாட்டாங்க. ஒரு மூமெண்ட்டு, ஒரு லீடர்ஷிப்பு, ஒரு கொள்கையில் பயிற்சி பெற்ற அல்லது பற்றுக்கொண்ட தொடர் கேடர் மாதிரி சாதாரண மக்கள் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வர்ற அலையத்தை காப்பாதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா செயல்பட்டால் அடுத்த நம்ம மாற்றா சரியான மாற்றாக வரலாம். நம்ம தமிழ் தேசிய இயக்கம் வரலாம், நாம் தமிழர் கட்சியும் வரலாம். ஆமாம், அதனால் நாம் தமிழரோட இந்த 2026 செயல்பாடு எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? சுறுசுறுப்பாக செயல்பட்டாங்க. வழக்கத்தை விட கடுமையாக உழைச்சாங்க. நானும் சில தொகுதிகளெல்லாம் போனேன் பிரச்சாரத்துக்கு. எல்லாரும் வேலை செஞ்சாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை.
இதில் இப்போ அவங்க வந்து என்ன பண்ணோம்னாக்கா அவங்க குழு கூடி ஏன் நமக்கு இவ்வளவு தோல்வி வந்ததுன்னு ஆய்வு பண்ணணும். என்ன அவர் மனம் விட்டு அவங்க ஆய்வு பண்ணணும். என்ன அவர்களுடைய இல்ல, தவறுகள் அப்படின்னு நீங்க தான் நான் கருதுறீங்களா? நினைக்கிறதுக்கு ஒன்றும் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சது இது வந்து அங்கங்கே கட்டமைப்பு தானாக முடிவு பண்ணி கூடி கலந்து விவாதிச்சு ஒரு கூட்டு செயல்பாடு வேணும். ம். அதில் சில குறைபாடுகள் மாதிரி தோணுது. அது ஒட்டுமொத்தம் நம்ம தமிழ்நாடு கூட பார்த்ததில்ல. ம். ஒரு ஒரு மாவட்டம்னா மாவட்ட குழு அது அது ஆக்டிவாக செயல்பட்டு இருக்கணும். ம். இப்போ நீங்கள் 1000 கொலைகள் இருந்தாலும் என்ன பண்ணாலும் இப்போ திமுகவில் அந்த மாவட்ட குழுனா மாவட்ட குழு கூடுவான். அதில் ஒரு ஆளுடைய சர்வாதிகாரம் இருக்கலாம். ம். அந்த குழு கூட்டி அதனுடைய முடிவாக்குவாங்க, வேலையை செய்வாங்க. அந்த ஜனநாயகத்தன்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஜனநாயகமா அல்லது செயல் உத்தியா எது வேணா நீ எடுத்துக்க. ஜனநாயகன்னு மட்டும் அதை குறிக்க வேண்டியதில்லை. செயல் உத்தி, அந்த செயல் அந்த அந்த மாதிரி ஒர்க் செய்யணும், டீம் ஒர்க்காக செய்யணுங்கிற ஒரு கருத்தெல்லாம் வளரணும்ல. ஒருத்த உதவி பண்ணிக்கிட்டு தோழர்கள் நம்ம பையங்க ஒருத்த அதை இன்னும் கொஞ்சம் பண்ணணும். ஒன்றும் அவங்க தன்னாய்வாகவும் பண்ணலாம். இப்போ நம்ம எட்டின்னு சொல்கிறோம். அவர்கள் வந்து கூட்டி பேசி என்ன குறைபாடுகள்னு மனம் விட்டு பேச வச்சு, தலைவர் சீமானவர்கள் அவங்ககிட்ட பேசி முன்னணி தம்பிகள்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி, ஆண்கள் பெண்கள் எல்லாம் குறைகள் என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதை கேட்டுக்கிட்டு அதில் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆளுக்கு ஒன்று சிலது பொருத்தமில்லாத குறைகளோடு சொல்லுவாங்க, அது உலக இயற்கை. அது நம்ம அதில் சாரமாக எடுத்துக்கிட்டு இதை எப்படி அமைப்பு வந்து மேலும் வலுப்படுத்துறது, எப்படி செயல்பாட்டை வந்து செயல்பாட்டை வரணும்னா, அடுத்தது என்னுடைய கருத்து வந்து போராட்டம் ஒரு தியாகம்னா அதுக்கும் தயாராக இருக்கணும். இப்போ திமுக வந்துட்டு போராட்டம் ஜெயிலுக்கு போகாமல் இருந்தாங்களா? அண்ணாதுரை எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்காரு? திமுக எவ்வளோ பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க? இப்போ அவன் திமுக ஜெயிலுக்கு போகாமல் இருப்பான். அவன் வளர்ந்துட்டான், எல்லாம் பண்ணிட்டான், போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி வந்துருச்சு அது திமுக. அவன் அப்படி தான் வந்தாங்க. இப்போ அதனுடைய ஒரு பிரிவு தான் அதிமுக. அதிமுகவும் ஜெயிலில் போட்டார், அரெஸ்ட் பண்ணி கருணாநிதி ஆட்சியில் பல இதில் போட்டாங்க. அவரும் ஜெயிலுக்கு போயிட்டு தான் வந்திருக்காங்க. அப்போ நம்மளும் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமையில் வரும்போது ஜெயிலுக்கு தான் போக தான் ஆகணும். காங்கிரஸ் எல்லாம் எவ்வளோ ஜெயிலுக்கு போயிடுவாங்க இப்போ? அது சாதாரணமாக வழக்கறிஞர் அந்த தலைமுறை மாற்றத்தை தான் நான் சொல்றேன். இந்த ஜெயிலுக்கு போகிறது, தியாகம் செஞ்சது, இதெல்லாம் இந்த தலைமுறை கிட்ட வந்து இந்த தலைமுறைக்கு இதை செய்யலைனாக்க அந்த மாதிரி தியாகங்கள்லாம் செய்யாமல் இந்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன நன்மை செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? நான் ஜெயிலுக்கு போக அச்சப்பட்டு இருந்தேன்னா காவேரி என்னால் நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து எல்லா தியாகம் செஞ்சாலும் உங்களை மதிக்க மாட்டான்னு இல்லை மதிக்க தலைமுறை உருவாகிடுச்சு. அப்படிலாம் இல்லை, மதிக்கிறதெல்லாம் கிடையாது. செய்ய வைக்க முடியுதா இல்லையா? ஒரு எடுத்துக்காட்டு நான் சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, காவேரி தீர்ப்பாயம்னு போட்டது ஒன்று, அது இவர் காலத்தில் விபி சிங் காலத்தில் போட்டது. அவங்க தீர்ப்பு கொடுத்து எல்லாம் பண்ணாது செயல்படுத்தப்படாமல் இறுதி தீர்ப்பை அவன் 2006 கொடுத்துட்டான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னாக்க வந்து அதை அந்த 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 இறுதி தீர்ப்பெல்லாம் செல்லாதாக்கி நடைமுறைக்கு வராத தீர்ப்பாயங்களை அழைச்சிட்டு புதுசாக ஒரு தீர்ப்பாயம் போட்டு அனைத்து இந்திய அளவுக்கு போட்டு இந்த டிஸ்பியூட்டு தீராத ஆற்றுகள்லாம் அதில் சேர்த்துறதுன்னு கொண்டு வந்தாங்க பாஜக ஆட்சியில். அந்த அம்மா உமா பாரதி அப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது. காவேரி தீர்ப்பாயத்தை கலைச்சிட்டு போனால் அது ஒரு தீர்ப்பு சொல்லி அது கூட இப்போ தண்ணி இல்லாமல் போக போகுது அப்படிங்கிற பயத்தில் போராட்டம் நடத்தி பெரிய திரள் ஒரு தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸில் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம். 19 நாள் இரவு பகலாக அங்கேயே இருந்துட்டோம் என் தலைமையில். விவசாயிகள் எல்லா விவசாயிகள் கட்சியாளர்லாம் வந்தாங்க, கட்சி தலைவர்களெல்லாம் வந்தாங்க. டிஆர் பாலு அவருடைய பையன் எம்எல்ஏ, அவங்க மற்ற எம்எல்ஏக்கள்லாம் வந்தாங்க. அது மாதிரி அதிமுகவில் நம்ம ஒரு பாவனாஸ் அமைச்சர் இருந்தார், அவர் அவங்களாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லாம் வந்துடுவாங்க, எல்லாம் வந்தாங்க. இல்லை அவர் ஆளுங்கட்சி அமைச்சர் யார்? பாவனாஸ், நம்ம வேளாண்மை அமைச்சர் பாலு சொன்னேன். திமுக காரர்களை சொல்றேன். பாலு வந்தார், திமுக காரர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எஸ்எஸ் பழனிமாக்கி வந்தார், திருச்சி சிவா வந்தார், எல்லாரும் வந்து ஆதரிச்சாங்க. அடுத்து எனக்கு எஸ்எஸ் பழனிமாணிக்கம்லாம் செஞ்ச உதவி என்னன்னாக்க, பார்லிமெண்ட்டில் டேபிள் பண்ணியாச்சு, என்ன ராஜ்யசபாவில் அதை வந்து வேண்டான்னு எடுக்க சொல்லி பேச சொல்லி ஃபோன் பண்ணி கனிமொழி நம்பரை கொடுத்து பேச சொன்னார். அதுபோல் டிஆர் ஒரு சிபிஐ ராஜா எம்பி அப்போ அவர் ராஜ்யசபா, அவர் 2 பேர்ட்டையும் அங்கே இருந்துக்கிட்டே அவருக்கு பந்தலே இருந்துக்கிட்டு இது பண்ணார், பேசணும். அவங்கெல்லாம் சொல்லி அதை டேபிள் பண்ணதை விவாதமெல்லாம் பண்ணிச்சு. நாங்கள் அது மாதிரி மந்திரி சொல்கிற அவர் பேர் மறந்து போச்சு, பையன் கூட பாபநாசம் அதிமுக ஆட்சியில் வைத்திலிங்கம் இப்போ எம்பியாக இருக்கார், அவர் வந்தார். கம்யூனிஸ்ட்டை நல்ல கண்ணையா வந்தார். காங்கிரஸில் 2 தரப்பு காங்கிரஸும் வந்துச்சு, திருநாகரசு எல்லாம் வந்தார், எல்லாம் வந்து பேசினாங்க. அப்படி எல்லா கட்சியும் வந்து ஆதரவு கொடுத்து நிறையா இதாச்சு. கடைசியில் என்னாச்சுன்னா ராஜ்யசபாவில் வச்சதை விவாதத்துக்கு இல்லாமல் கிடப்பில் போட்டாங்க. அதன் பிறகு நமக்கு இந்த காவேரி தீர்ப்பாயத்தினுடைய இது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு சொல்லி அவங்க ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இறுதி தீர்ப்பு இவ்வளோதான், இந்த மாடிஃபிகேஷனோட காவேரி தீர்ப்பாயத்தை இறுதி தீர்ப்பு செயல்படுத்துன்னு போட்டான், முடிஞ்சு போச்சு. அன்று நாங்கள் அதை நடத்தலைன்னா எல்லோரும் வந்து ஆதரவு கொடுத்து அது ஒரு இம்பேக்ட் இல்லை என்றால்
காவேரி தீர்ப்பாய தீர்ப்பே இன்றைக்கி ரொம்ப குறைச்சலாக இருந்தாலும் அது கூட இருக்காது. இது நீங்கள் ஆட்சிக்கு வந்து தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுபோல் மின்சாரத்துக்கு வந்து ஒரு பைசா ஏற்றினாக்க கட்டையை பிடுங்கிறது, அதாவது கட்டையை பிடுங்கிறது, ஃபீஸ் கட்டையை பிடுங்கிறது, பணம் கட்டலான்னு நாராயணசாமி தலைமையில் விவசாயிகள் போராடினாங்க. விவசாயிகள் போராடி கட்டையை பிடுங்கினா பட்டையை எடுப்பேன்னு சொல்லி எழுதி போட்டாங்க. ஊருக்குள்ளே விவசாய சங்கம் அனுமதி இல்லாமல் அதிகாரி வரக்கூடாதுன்னு எழுதி போட்டாங்க. பெரிய போராட்டம் நாராயணசாமி தலைமையில் மக்களும் திரண்டுட்டாங்க. கடைசியில் என்னாச்சு, இவங்கெல்லாம் போய் இந்திரா காந்தி உள்பட நாராயணசாமியோட பார்த்து ஆதரவு கேட்டாங்க. எம்ஜிஆர் எல்லாம் கேட்டாங்க. அப்புறம் அவர் தனி கட்சி ஆரம்பிச்செல்லாம் இது குறைஞ்சி போச்சு. ஆனால் அதன் பிறகு தான் இலவச மின்சாரமே வந்துச்சு. கட்டணத்தில் 1 பைசா யூனிட்டுக்கு உயர்த்தினால் போராடினவங்க இலவச மின்சாரம் விவசாயம் அந்த போராட்டம். இது கண் முன்னால் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுற சொல்லி எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பேர் செஞ்சாங்க. 100 நாள் போராட்டம், 100வது நாள் வந்து துப்பாக்கியால் சூடு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் திட்டமிட்டு சுட்டு கொண்டாங்க. 13 பேர் சுட்டு கொண்டானுங்க. பணத்தை வாங்க முடியாது, மூடி உத்தரவு படித்தா தான்ட்டாங்க. மூடி உத்தரவு படித்தாலும் இல்லையா, மூடி இன்றைக்கி ஒரு மூடி எடுக்க இல்லையா, போராட்டம் தானே. எந்த கட்சிக்காரன் தலைமை தானே அது? மெரினா கடற்கரையில் தொங்குச்சியில் போராட்டம் ஜல்லிக்கட்டுக்கு தடை சட்டம் நீக்கடான்னு கையெழுத்து போடணும். ஜெயலலிதா மசோதா நிறைவேற்றுச்சு. கர்நாடக முறை அது கண்கரண்ட் லிஸ்ட்டு பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் தான் ஜல்லிக்கட்டுக்கு சட்டம் செல்லுன்னு போட்டு சட்டம்லாம் வந்துச்சு. மெரினாவுக்கு தற்செயலாக போனாலும் கூட்டினாங்க. தமிழ்நாடு பூரா கூடி போச்சு. பஞ்சு படித்தா தானே மெரினாவில் போய் அதிகாரிகள் படித்து தானே இந்த பார் கையெழுத்து போட்டார் ஜனாதிபதி. இதான் சட்டம், ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் கலைஞ்சு போனாங்கல்ல. இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் இல்லையா மக்கள் போராட்டம்? எந்த கட்சிக்காரன் இல்லை பண்ணா? எனவே கட்சிக்கு வெளியே ஆற்றல் இருக்கிறது, கட்சிக்கு வெளியே நீதி இருக்கிறது. இந்த கட்சிகளை நம்பி மட்டுமே இல்லை தமிழனுடைய உரிமை. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மெல்லாம் பண்ணால் கூட அவன் கிளம்புவான். அப்படி இருக்கும்போது ஏன் கட்சி கிளம்பக்கூடாது? அந்த லெவலில் கட்சி தன்னை ஏன் உருமாற்றிக்கொள்ளக்கூடாது? அதுதான் செய்ய வேண்டும். இந்த தேர்தல் முடிவில் வந்து நீங்கள் நாம் தமிழருக்கும் சீமானவர்களுக்கும் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, இது வந்து 2 விஷயம் நம்ம திரும்ப கதவு திறந்து விட்டுருக்கு வரலாறு. திராவிடத்தை கீழே அடி சாய்ச்சிருக்கு. பாரதிய ஜனதா காங்கிரஸையும் வீழ்த்தி இருக்கிறது. தமிழ் தேசியத்தை நல்லா கொண்டு போகிறது வாய்ப்பை திறந்து விட்டுருக்கிறது. ஏற்பட்ட தோல்வியை பற்றியே நினைக்காமல் வாசல் திறந்திருக்கிறது. நல்ல முன்னேறுங்கள். கட்சி அமைப்பு பரிசீலனை பண்ணி ஏன் இப்படி வந்தது அப்படி வந்து அதுக்கான தீர்வுகளையும் உருவாக்கி கொண்டு களத்தில் நம்பிக்கையோடு இறங்குவதற்கு நமக்கான பாதை திறந்து கிடக்கிறது. அவர்களுக்கு தான் பூட்டை போட்டு கிடக்கு, திராவிடத்துக்கு மற்றதுக்கு தான். சரி, இந்த தேர்தல் முடிவு பின்னாடி பார்த்தீங்கன்னா குதிரை வீரங்கள், இது எதிர்கட்சியை இழுக்கிறது வைக்கிறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. இந்த விஜயோடைய ஆட்சி எப்படி தொடரும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து பாதியிலே பிடிங்கிட்டு போக முடியாது. இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. தொடருதுன்னு நினைப்போம். அதுவாக போனால் போகுது, அது வேறு விஷயம். நம்ம இந்த அளவுக்கு வெற்றி பெறுவார்னு நினைச்சிங்களா? நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதியாக நீங்கள் கவனித்த வரைக்கும் நான் இந்த அளவுக்கு வெற்றி பெறுவார்னு நினைக்கவே இல்லை. மாற்று கருத்துன்னு இல்லை, நினைக்கவே இந்த அளவுக்கு வெற்றி பெறுவார் இந்த கோணத்தில் இப்படி ஒரு வெற்றி ஆமாம், இந்த அளவுக்கு கிடைக்கல. அதுவும் ஸ்டாலின் எல்லாம் தோற்று போகிற அளவுக்கு. ஆமாம். நல்லது ஐயா. நல்லது. வணக்கம்.